பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, அன்பு தெய்வஜனமே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்குகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக செய்யப்படும் செயல்கள் அது செழிக்காது, அது வெற்றி பெறாது, அது உன்னை தோற்கடிக்க முடியாது, அது நிலைத்திராது. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்குறார். உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் எந்த தீய செயல்களும் தீய எண்ணங்களும் தீய கிரியைகளும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, செழிக்காது, அது வாய்க்காது, அது உன்னை தோற்கடிக்க முடியாது, அது நிலைத்திராது அப்படி என்று இன்னைக்கு வாக்கு கொடுக்குறார். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையை நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லும்படி எழும்புகிறவர்கள், குற்றச்சாட்டும்படி எழும்புகிறவர்கள், உன்னை இல்லாமல் போக பண்ண எழும்பு வருகிறவர்கள் என்ன ஆவார்களாம்? அவர்கள் வேதம் சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையை நீ குற்றப்படுத்துவாய், நீ வாதிப்பாய், நீ மறுதளிப்பாய், நீ அடக்குவாய், கண்டனம் செய்வாய், நீ அடக்குவாய், நீ கண்டனம் செய்வாய், நீ வாதிப்பாய், நீ நிந்திப்பாய். கர்த்தருடைய வார்த்தை இருக்குங்க. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம், என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இது ஊழியக்காரரின் உரிமை, அவருடைய நீதி, ஊழியக்காரருடைய உரிமையும் அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு நியாயமான நன்மையை மட்டும் பெறுவார்கள். நியாயமான நன்மையை கர்த்தர் கொடுப்பாராம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கர்த்தர் நியாயமான நன்மையும் உரிமையும் கர்த்தர் கொடுப்பாருன்னு, நீதியும் செய்வார் என்பது கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அன்பு தேவஜனமே, உங்களை எதிர்த்து யாராவது பொருளாதார சமூகம் அல்லது பிற ஏதேனும் காரியங்களை பயன்படுத்தி உங்களை குற்றச்சாட்டும்படி காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் வார்த்தை சொல்லுது, பயனற்றது ஆகிவிடும், அது தோற்று போயிடும், அது நிலைத்திராது, வெற்றி பெறாது, செழிக்காது. உங்களை எதிர்த்து யார் நியாயமற்ற முறையில் உங்களை குற்றம் சாட்டினாலும் நீங்கள் அவர்களை வெற்றி பெறுவீர்கள். இது கர்த்தருடைய மக்களுக்கு ஒரு வாக்குறுதியாகும். கர்த்தருடைய மக்களுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு, ஊழியக்காரருக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குறுதி. அவர்கள் கர்த்தருக்கு உண்மையானவர்களாய் இருப்பதனால் கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பு, அவர்களுக்கு உண்மையானவர்களாக இருப்பதனால தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார், நீதி செய்வார், நியாயமான நன்மைகளை கொடுப்பார், உண்மையும் உரிமையும் தேவன் பாராட்டுவார். அன்பு தேவஜனமே, ஒரு அருமையான குடும்பத்தார் தன்னுடைய வயல் நிலத்தில் பயிர் வைக்கும்போது அந்த ஊர் வழக்கப்படி அந்த ஊர் பெரிய மனுஷன் நாட்டாம தர்மகர்த்தா அவர்களுக்கு வயல் நிலத்தில் ஒவ்வொரு வயல் நிலம் விளையும் போது அவர்கள் உள்ளேருந்து வெளியே கொண்டு போயிட்டு என்ன வியாபாரம் பண்ணாலும் என்ன காரியங்கள் பண்ணாலும் அந்த ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது. வயல் நிலத்தில் இத்தனை பங்கு வந்தால் அதில் இத்தனை பர்சன்டேஜ் அந்த ஊருக்கு பெரிய மனுஷர்களுக்கு கொடுக்கணும் என்பது, அது குறைவாக விளைஞ்சாலும் அதிகமாக விளைஞ்சாலும் அவர்களுக்கு கொடுக்கணும். அப்படியா இப்படிப்பட்ட அந்த ஊர் கட்டுப்பாடு இருக்குது. அந்த காரியங்களுக்கு ஜனங்க கட்டுப்படுவாங்க, கட்டுப்படுத்தி செய்வாங்க. இந்த காரியங்களை அநேகர் கேட்டாங்க, பேசினாங்க. வானம் பார்த்து படைக்கிற பூமி உண்டு, அது மட்டும் இல்லை, கஷ்டப்படுறது நாங்கள், இரவும் பகலும் வேலி அடைச்சி அது வீண் விரயம் ஆயிடாதபடிக்கு காடு மழைகளிலும் வெயில்களிலும் பனிகளிலும் குளிரிலும் கஷ்டப்படுகிறதுனால உங்களுக்கு எதுக்கு இந்த காரியங்கள் செய்யணும் என்பதை. அப்போது அவர்களை மீறி யார் பேசினாலும் அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். அவர்களுடைய விளைநிலங்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியே போக முடியாது. அப்படியா அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை, அவர்களுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியான காரியங்கள், தலைவர்களை எதிர்த்து ஒன்றுமே செயல்பட முடியாத காரியங்கள்.
அப்போது இந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்த இவ்வளோ காரியங்கள் நீங்கள் எதிர்த்து இவங்க இருக்கிறாங்களான்ட்டு இவர்களை கேட்க ஆள் இல்லையா? அநேக காரியங்கள், எந்த அதிகாரி வந்தாலும், எந்த அரசாங்க அதிகாரிகள் வந்தாலும், உயர் அதிகாரிகள் வந்தாலும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைக்கல. ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு தம்பதியார், கர்த்தருக்கு பயந்த ஜனம், அவர் நாங்கள் தேவனுக்கு பயப்படலாம், மனுஷனுக்கு எதுக்கு பயணும் அப்படின்னு அநேக காரியங்களை ஊர் பொதுமக்கள் பேசுகிற மாதிரி இவர்களும் கேட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், கஷ்டப்பட்டு நாங்கள் சாப்பிட்றது ஏழை எளியர்களுக்கு கொடுக்கலாம், இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம், நாங்கள் உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படியே ஊர் ஜனம் பேசுகிற மாதிரி இவர்களும் நின்று கேட்டாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம்தா, நீ என்னை எதிர்த்து பேசுவியா, நீ எப்படி பிழைப்ப அப்படியான்ற காரியங்கள் இருந்தது. அவர்களுடைய வயல் நிலை விளைச்சல் இருந்தது. ஆனால் இந்த விண்ணப்பங்களை அவர் தெய்வ சமூகத்தில் கொண்டு வந்தார். அந்த ஊர் ஜனங்களுடைய சுதந்திரத்துக்காக அவர் பாடுபட ஆரம்பித்தார். பொது மக்களுடைய நலன் விரும்பி அவர் பாடுபட ஆரம்பித்தார். அநேக ஜெபங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு சில ஜனங்கள் அந்த கூட்டமாக கூடி அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. இவரோடு ஒரு கூட்டம் கூடுகிறத அந்த ஊர் தலைவர்கள் ஒற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு விரோதமாக அநேக காரியங்களை செயல்பட ஆரம்பித்தார். நல்லா விளைச்சலுக்கு அறுவடைக்கு ஆயத்தமாக இருந்த இந்த விளைச்சல் உள்ள பூமி மேலே அந்த தலைவர்கள் அந்த பயிர் நல்லா விளையும்படி ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்தை தெளித்தா அது நல்லா பயிர், அதுக்குள்ளே ஒரு சில கலப்படம் செய்யணும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா அது நல்லா விளைச்சலை கொடுக்கும். அதே அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கொடுத்துட்டா, டைரெக்டாக கொடுத்துட்டா அது அப்படியே அகெயின்ஸ்டாக செயல்படும், அப்படியே விரோதமாக செயல்படும். அந்த கெமிக்கல் செயல்படும். அதை அப்படியே டைரெக்டாகவே தெளித்து விட்டுருங்கன்ட்டு தன் ஊர் தலைவர்கள் அடியாட்கள்கிட்ட சொல்லி இந்த மருந்தை வாங்கி இந்த விளைநிலங்கள் யாரெல்லாம் எதிர்த்து நம்மளை பேசுனாங்களோ அவங்களுடைய விளைச்சல் மேலே இந்த மருந்தை இத்தனை மடங்கு தண்ணி கலக்காமல் நீங்கள் போயிட்டு அடியால் வச்சு கலக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இரவு வேளை காவலுக்கு இருக்கிறவங்க அந்த காரியங்களெல்லாம் பார்த்தாலும் அந்த மனுஷர்கள்கிட்ட இருக்கிற ஆயுதங்களும் அவர்களால் எதிர்க்க முடியல, பேச முடியல. ஆனால் தெய்வ சமூகத்துக்கு கொண்டு வந்து ஜெபிச்சாங்க. ஆண்டவரே, கண்களால் பார்க்கிறீர் ஆண்டவரே, நாங்கள் செய்கிறது ஒரே ஒரு காரியம் மட்டும்தான்ப்பா, எங்களால் ஜெபிக்க முடியும், உங்களுக்கு தெரியப்படுத்த முடியும், ஆனால் உங்கள் உதவி நாடி இருக்கிறோம், நீங்கள் கிரியை செய்யணும், எங்களுக்காக நீங்கள் யாவை செய்யணும் என்பதை நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்கள் விரோதமாய் பொதுமக்களுக்கு, பொது ஜனங்களுக்கு, ஏழை எளிய விவசாயிகளுடைய கண்ணீர்களுக்கு, வேதனைகளுக்கு, பசியும் பட்டினியோடு எத்தனை குழந்தைகள் இருக்குது, வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் இறங்கி வேலை செய்கிறாங்களப்பா. தன்னுடைய பலவீனத்தை குறித்து கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் எதிர்பார்க்காதபடிக்கு காடுகளில் மேடுகளில் இறங்கி வேலை செய்கிறாங்களாண்டவர். இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நீதி செய்யுங்க, இந்த பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யுங்க என்பதை தெய்வ சமூகத்தில் கொண்டு வந்தாங்க. அப்படியாய் அநேக காரியங்கள் நடந்தது. தேவன் எல்லாவற்றையும் கேட்டுட்டு தேவன் சொன்னார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது, உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பு எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய், இது ஊழியக்காரர் சுதந்திரம், என்னால் உண்டான நீதி, கர்த்தர் நீதி செய்வார் என்பதை கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். நன்மைகளை செய்வார், நியாயமான நன்மைகளை செய்வார், நீதி செய்வார், உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பேன்னு வார்த்தை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் தலைவர்கள் எதிர்பார்த்ததுக்கு விரோதமாய் கர்த்தர் பலத்த கிரியைகளை அந்த கிராமத்தில் செய்தார். அந்த மருந்து எந்தெந்த வயல் நிலத்தில் தெளிச்சதோ, தலைவருக்கு விரோதமாக எழும்பி பேசி எந்தெந்த பிள்ளைகள் எழும்பி பேசுனாங்களோ அவர்களுக்கு விரோதமாக அந்த வயல் நிலத்தில் அந்த மருந்து தெளிக்கப்பட்டதோ, அப்படியேப்பட்ட அந்த வயல் நிலம் பலத்த பலனை கொடுத்தது. அந்த குடும்பத்தில் எதிர்பாராத ஒரு நிறைவு பலனை கொடுக்குது. அந்த கிராமத்தில் ஒரு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்தார். அந்த தலைவர்களுக்கு பயம் வந்தது. இது 3 நாளிலே பயிர் வாடி போய் வேறு அற்று போய் தீஞ்சு 3ஆம் நாள் கருகி விழுந்த சூழ்நிலை, இந்த மருந்தோட பவர் கருகி போகிற ஒரு சூழ்நிலை அந்த மருந்துக்கு இருக்குது. அப்படி இருந்தும் இது பல மடங்கு பலனை கொடுத்து இவங்க நமக்கு விரோதமாக எழும்பும்படி இந்த காரியம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்க போனால், இந்த தலைவர்களெல்லாம் கூடி பேச ஆரம்பித்தாங்க. எப்படி அப்படின்னு பேச ஆரம்பித்தப்போ அப்போ தான் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் கூடி செபிக்கும் போது அவர்களுக்கு விரோதமாக என்ன செயல்கள் செய்தாலும் அது அவர்களை மேற்கொள்ளாது, அது அவர்களை தோற்கடிக்காது. இது தேவன் செய்கிற பலத்த செயல்கள். தேவன் அவர்களுக்கு நியாயம்
நீதி, பாதுகாப்பு, உண்மை என்பதை இந்த தலைவர்கள் அறிஞ்சு கொண்டார்கள். தேவ பயம் அவர்களை பற்றி பிடிக்க ஆரம்பிச்சது. அவர்களுடைய விளைநிலங்கள் தீஞ்சி காஞ்சி அவர்களுக்கு கொடுத்த அந்த நாட்கள் ஏற்றது போல அவர்களுடைய விளைநிலங்கள் 3ஆம் நாள் கருகி தீஞ்சி போனது. இத்தனைக்கும் அந்த மருந்து அவர்கள் பயன்படுத்தக்கூட இல்லை அந்த அவங்க நிலத்துக்கு. ஆனால் அந்த தலைவர்கள் யாரெல்லாம் உடன்பட்டு அந்த தேவ ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டாங்களோ அவர்களுடைய விளைச்சல் பூமி 3ஆம் நாள் பட்டு காஞ்சி தீஞ்சி கருகி போனது. அன்றைக்கு அந்த தலைவர்களுக்கு முன்பாக தேவன் அவர்கள் தலையை உயர்த்தினார், அவர்களுக்கு நீதி செய்தார், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார், அவர்களுக்கு நியாயமான நன்மைகளை கர்த்தர் கொடுத்தார். அப்போது அந்த கிராம ஜனங்கள் ஒன்று திரண்டு வந்து இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அந்த தலைவர்களுக்கு முன்பாக சொல்கிறார். ஒரு வார்த்தையும் பேச முடியாத போனது, அந்த தலைவர்களால் பேச முடியாமல் போனது. அவர்களுடைய அந்த முறை விளைச்சல் அந்த தலைவர்களுக்கு ஒன்றுமில்லாமானது. கடைசியில் அந்த தலைவர்கள் இவர்களுக்கிட்ட உதவி எதிர்பார்க்கும்படி கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். கரம் நீட்டி உதவி எதிர்பார்க்கும்படி கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிற நமக்கு எதிராக நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. நியாயமான நன்மையை கொடுக்குற கர்த்தர், பாதுகாப்பு கொடுக்குற கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் குற்றச்சாட்டு சொல்கிறவங்க, குற்றப்படுத்துகிறவங்க, நமக்கு விரோதமாக எழும்பி காரியங்களை செயல்படுகிறவர்களுடைய கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்கு நியாய நன்மைகளை செய்வார், உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார், உங்களுக்கு நீதி செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்துடாதீங்க, கலங்கிடாதீங்க அன்பு தேவஜனமே. காரியங்களை நடப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பலத்த கிரிகளை செய்வாராக. கண்களை மூடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்குற கர்த்தர், நீதி செய்கிற நியாயம் செய்கிற கர்த்தர், பாதுகாப்பை கொடுக்குற கர்த்தரை பூமியில் ஒருவர் உண்டு என்பதை ஜாதிகள் ஜனங்கள் காணும்படி செய்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர் அந்த கிராம ஜனங்களை திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு உடைய வல்லமுள்ள கரம் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் இறங்கி கிரிய செய்து ஈசாக்கு நாட்களில் காட்டில் அப்படிப்பட்ட ஒரு வியப்பை ஆச்சரியத்தை அந்த கிராமத்தில் உண்டு பண்ணி கொடுத்தவரே, இன்றைக்கும் வியப்பையும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணும்படி நம்முடைய பிள்ளைகளோட காரியங்களை ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா. கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. நல்ல தகப்பனே துதிக்கிறோம். நீதி உள்ள நன்மைகளை, நியாயமான நன்மைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்குவீர், பாதுகாப்பு உதவி செய்வீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்வார். நீங்கள் பயப்படாதீங்க, அவரை மாத்திரம் இருக பிடிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கிறது என்பதை உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. கண்கள் காணும்படி செய்வார். God bless you. Have a blessed day.